மேனேஜர், டெலிவரி ஆர்டர் இல்லாம யாரோட பெர்மிஷனும் இல்லாம இனிமே எந்த காரியமும் பண்ணாதீங்க. இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு முறை அந்த தப்பு கண்டினியூ ஆச்சு, இவங்க மேல மட்டும் இல்ல, இது எல்லாத்துக்கும் இன்சார்ஜா இருக்கிற உங்களை மட்டும் தான் நான் எல்லா கொஸ்டினும் கேட்பேன். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சிவா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ளீஸ் அனிதா, நான் இப்ப யாருக்கிட்டையும் பேசுற மைண்ட்ல இல்ல. இந்த கம்பெனி விஷயத்துல பொறுப்பா நடந்துக்க வேண்டிய நீ இப்படி நடந்துக்காம போனதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா, சந்தோஷ் ரொம்ப உலகம் தெரியாதவனா இருக்கான். அவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. புரியுதா? பாத்தீங்களா மம்மி, என்னதான் நாயை குளிப்பாடி நடு வீட்டுல வச்சாலும் அந்த நாய் தான் புத்திய காட்டோன்னு அவன் ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டான். ஏதோ பெரிய தர்ம உத்தமசிலன் மாதிரி அவன் பேசிட்டு போறது மட்டும் இல்லாம எல்லாரும் முன்னாடியும், அதுவும் அந்த மேனேஜர் முன்னாடி என்ன கை நீட்டி அடிச்சிட்டான். நீங்க அவனை திருப்பி 2 அரை அரைஞ்சு அவனை என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பீங்கன்னு பார்த்தா, நீங்க மறுபடியும் அவன்கிட்ட போயிட்டு என்ன மன்னிப்பு கேட்க சொல்லி அவமானப்படுத்துறீங்க. இதுக்கு ருத்ராத்தா எவ்வளவோ பெட்டர். டேய் சந்தோஷ், ஆக்க பொறுத்தவன் முதல்ல காக்க பொறுக்கணும். சிவா பழைய மாதிரி இருந்தா அவனை டீல் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். ஆனா அவன் பழச எல்லாத்தையும் மறந்து இப்ப நம்மள ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். உன் அண்ணன் கிளம்பி போகும்போது ஒரு வார்த்தை சொன்ன, அதை நோட் பண்ணியா? மா, அவன் பேசின எதையும் நான் காது கொடுத்து கூட கேட்கல. என்ன சொன்னா நீங்களே சொல்லுங்க. நீ உலகம் தெரியாம வளர்ந்த பையனா, அதனால உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நான் பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்கணுமா? இதை என் காதால கேட்கும்போது எனக்கே பயங்கரமா சிரிப்பு வந்துச்சு. இருந்தாலும் நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். என்ன மம்மி, நீங்களும் அவங்க கூட சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? சந்தோஷ், நம்ம எல்லாமே கரெக்டா தாண்டா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்மள அறியாமலேயே ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அத முதல்ல என்னன்னு கண்டுபிடிச்சாலே இனிமே எந்த ப்ராப்ளமும் வராது. அப்படியே ப்ராப்ளம் வந்தாலும் அதுல நம்ம மாட்டாம ரொம்ப ஈஸியா எஸ்கேப் ஆயிரலாம். மம்மி, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. ஆனா லாஸ்ட் மீட்டிங் நடந்தப்போ வந்தவன் கிட்ட கை நீட்டி 25 லட்சம் வாங்கியாச்சு. இந்த ப்ராஜெக்ட் அவனுக்கு ஓகே பண்ணி முடிச்சாதான் பேலன்ஸ் 50 லட்சம் அவன் நம்மளுக்கு செட்டில் பண்ணுவான். இல்லனா நம்ம வாங்கின 25 லட்சத்துக்கும் அவன் இன்ட்ரெஸ்ட் போட்டு நம்ம கிட்ட இருந்து பணம் பறிக்க பார்ப்பான். டேய், என்னடா சொல்ற? அந்த பணத்தை நம்மளே வச்சுக்க முடியாதா? மம்மி, நம்ம ஒன்னும் பொட்டி கடை வச்சு பிசினஸ் பண்ணல, வட்டி கடை மாதிரி பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். நேத்து தான் ஆர்டர் எல்லாத்தையும் மாத்தி வைக்கலான்னு அவ்வளவு பேசிட்டு இருந்தோம்.